நிகழ்ந்திருக்கு. சுமார் 60 வருஷ கால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் பதவியேற்றதுமே மக்கள் மத்தியில இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எப்ப நிறைவேற்றப்படும். அதுலயும் குறிப்பா நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு எப்ப வரும், யார் யாருக்கு தள்ளுபடி கிடைக்கும், தகுதிகள் என்ன, இதை பத்தி முதல்வர் விஜயின் திட்டம் என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மே 10, 2026 தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பிரம்மாண்ட விழா. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். நான் உங்கள் மகன், உங்கள் சகோதரன் அவர் பேசின பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல இருக்குது. ஆனா பதவிக்கு வந்த உடனே அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் பெருசு. முந்தைய அரசு விட்டுட்டு போன கடன்கள், நிதி நெருக்கடி, இதையெல்லாம் தாண்டி சொன்ன வாக்குறுதிகளை அவர் எப்படி நிறைவேற்ற போறாருங்கிறது தான் இப்போதைய $1,000,000 கேள்வியா இருக்கு. அதுல மிக முக்கியமானது நகைக்கடன் தள்ளுபடி. இப்போ நாம வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை எப்படி பார்க்கிறார், அவரோட அரசியல் கொள்கைக்கும் மக்களோட இந்த தேவைக்கும் என்ன சம்பந்தம், இதை நாம கொஞ்சம் ஆழமா அலச வேண்டியிருக்கு. திரு விஜய் அவர்கள் தனது கட்சி மாநாட்டிலேயே ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னார். அரசியலுங்கிறது அதிகாரம் கிடையாது, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புல முதல் இடத்துல இருக்கிறது ஏழை எளிய மக்களின் கடன் சுமை. தமிழகத்துல இருக்கிற கிராமப்புற பகுதிகளில் மக்கள் அவசர தேவைக்கு முதல்ல நாடுறது கூட்டுறவு வங்கிகளை தான். மகளோட கல்யாணம், பிள்ளைகளோட படிப்பு, இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவுன்னு வரும்போது கையில இருக்கிற நகையை அடகு வைக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு குடும்பம் தங்களோட கஷ்டத்துக்காக அடகு வச்ச நகையை நீக்க முடியாம தவிக்கிறது அந்த தலைமுறைக்கு ஒரு பின்னடைவு. அதனாலதான் இந்த தள்ளுபடியை ஒரு இலவசமா பார்க்காம மக்களோட பொருளாதார மீட்சியா அவர் பார்க்கிறாரு. முந்தைய ஆட்சிகளோட கடன் சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் நிர்வாக சீர்திருத்தம், நிதியை திரட்ட பார்க்கிறாரு. ஊழல் தடுப்பு, அரசு திட்டங்கள்ல நடக்கிற கசிவுகளை தடுத்தாலே நகைக்கடன் தள்ளுபடிக்கு தேவையான 6,000 முதல் 8,000 கோடி ரூபாய் ஈஸியா திரட்டிடலாம்னு அவரோட பொருளாதார ஆலோசகர்கள் சொல்றாங்க. இடையில இருக்கிற இடைத்தரகர்களை தவிர்த்து தகுதியான பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியா அந்த பலன் போய் சேரணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. முந்தைய அரசின் தவறுகள்ல இருந்து சில பாடங்களை கற்க வேண்டியிருந்தது. கடந்த காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சப்போ ஒரே குடும்பத்துல பல பேர் கடன் வாங்கினது, நகையே இல்லாம முறைகேடா கடன் கொடுத்ததுன்னு நிறைய புகார்கள் வந்துச்சு. இதனால உண்மையாகவே கஷ்டப்படுற மக்களுக்கு தள்ளுபடி கிடைக்காம போச்சு. ஆனா முதல்வர் விஜய் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஏழையும் விடுபடக்கூடாது, அதே சமயம் எந்த ஒரு தகுதியற்ற நபரும் உள்ளே நுழையக்கூடாது. இதற்காக ஒரு தனிப்பட்ட ஸ்கிரீனிங் கமிட்டி அமைச்சிருக்காரு. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலையும் இருக்கிற ஆவணங்களை டிஜிட்டல் முறையில சரிபார்த்து யாருக்கெல்லாம் அதிக வட்டி ஏறிட்டே போகுதோ அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்க போறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் வெறும் நகையோடு மட்டும் நிறுத்தல. நகையை அடகு வச்சு விவசாயம் செய்யறவங்க, சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களோட கடனை ரத்து பண்றது மூலமா கிராமப்புற பொருளாதாரம் மறுபடியும் உயிர் பெறும்னு அவர் நம்புறாரு. மக்களோட வாங்கும் சக்தி அதிகரிச்சா மட்டும்தான் மாநிலம் வளர்ச்சி அடையுங்கிறது அவரோட பொருளாதார கொள்கை. அதனால இந்த நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு பரிசு கிடையாது, அது மக்களோட முன்னேற்றத்துக்கான ஒரு முதலீடுன்னு முதல்வர் விஜய் கருதுகிறார். மற்ற முதல்வர்களை விட விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதா சொல்லப்படும். மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் ஒரு பைசா கூட வீணாக கூடாதுன்னு அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர் கட்டளை போட்டிருக்காரு. இதனாலதான் அறிவிப்பு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் அது ரொம்ப தெளிவான மற்றும் முறையான அறிவிப்பா இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். பாத்தீங்களா நண்பர்களே, முதல்வர் விஜயின் இந்த திட்டம் எவ்வளவு ஆழமானதுன்னு. வெறும் பேச்சோட நிறுத்தாம அதற்கான களப்பணிகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு முதல்வரா அவரோட இந்த முதல் பெரிய சவாலை அவர் எப்படி வெற்றிகரமா முடிக்க போறாங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நாம பார்க்க போறது இந்த வீடியோட மிக முக்கியமான எச்சரிக்கை பகுதி. ஏன்னா போன தடவை நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சப்போ சுமார் 75% பேரோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். ஆமா, கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் தள்ளுபடி கிடைக்கும்னு நம்பி ஏமாந்து போனாங்க. இப்ப முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியும் சில கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்க போகுது. அது என்னன்னா, எதனால உங்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம், இதோட விரிவான காரணத்தை நாம பார்ப்போம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு வங்கியில 5 சவரன் வச்சிருந்தா தள்ளுபடி கிடைக்கும். ஆனா அரசு கணக்குப்படி ஒரு நபர் தமிழகத்துல இருக்கிற எல்லா கூட்டுறவு வங்கிகளையும் சேர்த்து எவ்வளவு அடகு வச்சிருக்காருங்கிறது தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சங்கத்துல 3 சவரனும் இன்னொரு சங்கத்துல 3 சவரனும் வச்சிருந்தா மொத்தமா 6 சவரன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. இதுல நெட் வெயிட் மற்றும் கிராஸ் வெயிட் என்கிற சிக்கலும் இருக்கு. கல் வச்ச நகைனா கல்லோட எடையை கழிச்சிட்டு சொக்க தங்கத்தோட எடை 40 கிராமுக்கு உள்ள இருக்கணும்.
இருக்கணும். டிவிகே அரசு தனது கொள்கைப்படி சமூகத்தில் மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப் போவதில்லை. பின்வரும் பிரிவினருக்கு 100% தள்ளுபடி கிடையாது. அதாவது யார் யாருன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள். நீங்களோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களோ அரசு பணியில் இருந்தால் உங்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது. இரண்டாவது, வருமான வரி செலுத்துபவர்கள். நீங்க ஐடி ரிட்டர்ன் தாக்கல் செய்பவராக இருந்தால் அரசாங்கம் உங்களை வசதி படைத்தவர் என்று பட்டியலில் தான் வைக்கும். அதனால உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. குடும்ப அட்டை இல்லாதவர்கள். நகை அடகு வைக்கும் போது ரேஷன் கார்டு விவரம் கொடுக்காதவர்களுக்கு தள்ளுபடி கிடைப்பது குதிரை கொம்பா தான் இருக்கும். சக்கரை அட்டை வைத்திருப்பவர்கள். சில சமயங்களில் அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். பெருநில விவசாயிகள். 5 ஏக்கருக்கு அதிகமான நன்சை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்கப்படலாம். கூட்டுறவு சங்க ஊழியர்கள். வங்கியில் வேலை செய்பவர்களுக்கு மற்றும் அவர்களது உறவினர்கள் முறைகேடாக கடன் வாங்கியிருந்தால் அது ரத்து செய்யப்படும். அரசாங்கம் ஒரு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் செய்யும். அதாவது அதிகாரிகள் நேரில் வந்து விசாரிப்பாங்க. தவறான முகவரி. நீங்க கொடுத்த முகவரியில நீங்க இல்லாம இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஆதார் குளறுபடி. ஒரு ஆதாரம் வச்சு பல இடங்கள்ல கடன் வாங்கியிருந்தா உங்களுக்கும் தள்ளுபடி வராது. போலி நகைகள். சில இடங்கள்ல நகையே இல்லாம அல்லது போலி நகைகளை வச்சு முறைகேடா கடன் வாங்கியிருந்தா அந்த நபர்கள் மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். கட் ஆஃப் தேதி. இது ரொம்ப முக்கியம். முதல்வர் விஜய் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்வார். உதாரணமா மார்ச் 31, 2026க்கு முன் வாங்கிய கடன்கள் அப்படின்னு அறிவிப்பாங்க. அந்த தேதிக்கு பிறகு நீங்க அவசரமா போய் நகையை அடகு வச்சிருந்தா அது தள்ளுபடி கணக்குல வராது. ஏற்கனவே பலன் பெற்றவர்கள். 2021 நடந்த தள்ளுபடியில ஏற்கனவே பயன்பெற்ற குடும்பங்களுக்கு இந்த முறை முன்னுரிமை மறுக்கப்படலாம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு என்கிற அடிப்படையில புதிய பயனாளிகளுக்கு முதல்வர் விஜய் வழிவிட நினைக்கிறாரு. சோ நண்பர்களே, தள்ளுபடி வரும்னு ஆவலா இருக்கிற அதே நேரத்துல நாம் இந்த தகுதிகளில் வரோமான்னு செக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றமா மாறும்போதுதான் வலி அதிகமா இருக்கும். இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நண்பர்களே, இப்போ நாம வீடியோவோட கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். எல்லா தகுதியும் இருக்கு, நான் தகுதியற்றவன் பட்டியல்லையும் இல்லை. ஆனா இந்த அறிவிப்பு எப்போ வரும்? இதுதான் உங்களோட கேள்வியா இருக்கும். மே 10, 2026 அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றப்போவே 3 முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். அது இலவச மின்சார பெண்கள் பாதுகாப்பு அதிரடியா இருந்துச்சு. ஆனா உங்களோட கேள்வியா இருக்கும். மே 10, 2026 அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றப்போவே 3 முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். அது இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்புன்னு